சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க, நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாருமா, நீ வேணா அந்த பக்கம் போய் மறைஞ்சுக்க. போமா, போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் போ, அந்த பக்கம் போயிடு. ஊரை விட்டு போக சொல்லியும் இந்த ஊரை விட்டு போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அநியாயம் பண்ணவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கும்போது நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் நான் எதுக்கு இந்த ஊரை விட்டு போகணும்? எங்களை இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சோத்துக்கு வழி இல்லைன்னா கூட பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சோத்துக்கு இல்லைன்னா கூட வாங்கிட்ட வந்து நான் கை நீட்டி நிக்கலையே. என் கையை நம்பிதான் நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் திமிரா பேசத்தானே செய்வேன். ஆண்டி, யார் ஆண்டி இவங்க? அறிமுகப்படுத்தி வைக்கிற அளவுக்கு இவங்க ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. ஆமாமா, அறிமுகப்படுத்தி வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லதான். ஆனா யார் தன்னை பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பெரிய ஆள் ஆக்குனதே இந்த சின்ன ஆளுதான். மாணிக்கம், எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம்? கமலா, நீ மாணிக்கத்தை கூட்டிட்டு கிளம்பு. சுப்பிரமணி, மாணிக்கம், மாணிக்கம், மரியாதை. உன் தகுதி என்ன, என் வீட்டுக்காரரோட தகுதி என்ன? வார்த்தை தடுமாறிச்சு நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஆதிசங்கரி, ஏழைங்க எங்களை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் வீட்டுக்கார நாக்க அறுக்க வர கைய உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. உடைச்சிருவியா? இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். ஆதிசங்கரி, கோவப்படாத. என்னை எப்பவுமே அவன் டேய் சுப்பிரமணியன் தான் கூப்பிடுவான். இதை நீ பெருசுபடுத்தி பேசாத, விடு. டேங்கிற லெவல் அப்போ, சாருங்கிற லெவல் இப்போ. அது புரியாதவங்களுக்கு நீங்க ஒண்ணு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. ஆமா ஆமா ஆமா, அப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு வாழ்க்கை. உணவுக்காக மட்டும்தான் பச்சோந்தி நிறம் மாறும். ஆனா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறுற பச்சோந்தியை விட நீங்க மோசமானவங்களாயிட்டீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பார்த்த அதே மாணிக்கம் தான் இன்னைக்கும். இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த மாணிக்கம் தான் என்னைக்கும். சுப்பிரமணி, என்னைக்கு நீ உன் மனைவிக்காக தடமாறி போனியோ அன்னைக்கு நம்ம நட்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. மனைவியை கூட்டிட்டு கிளம்புடா. உங்களெல்லாம் பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்ல. மாணிக்கம், என்ன ரொம்ப சீண்டி பார்க்காத. நான் நினைச்சா நீங்க இருக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் எங்களுங்கிறது துரத்த முடியாது. துரத்தி காட்டுறேன். ஆதிசங்கரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம மாணிக்கத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணணும்? அவன் நம்ம வழியில குறுக்க வராம அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நாமளும் நம்ம வேலையை பார்த்துட்டு போறதுதான் நமக்கு நல்லது. திட்டம் இல்லாம மாணிக்கம் இங்க வந்திருப்பான்னு நீங்க நம்பலாம், என்னால நம்ப முடியாது. ஊரை விட்டு போனா நல்லதுன்னு சொல்லுங்க. மாணிக்கம், எதுக்கு வீண் பிரச்சனை? பேசாம நீ ஊருக்கு போயிடு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏன் நண்பா, நட்புக்கு இலக்கணமானவன நீ என் பேச்ச கேட்ட வரையிலும் தன்னடக்கத்தோட இருந்த. எப்ப உன் மனைவி பேச்ச கேட்க ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கு தலகணம் ஆயிடுச்சு. தலையில நீயும் மனைவி தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறது தங்க கிரீடம் நினைக்கிறீங்க. அது தங்க கிரீடம் இல்ல, முள் கிரீடம். அது கூடி சீக்கிரமே உங்களுக்கு புரியும். உங்க தலகணத்தை இறக்கி வைக்க வேண்டிய காலம் வரும். காலம் வரும், நேரம் வரும்னு கொக்கு மீனுக்காக காத்திருக்கிற மாதிரி
நீ இந்த சென்னைக்கு வந்து எதுக்காக காத்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாணிக்கம். உனக்கு தெரியாதத இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் மகன் செழியனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான். பேரு தியா. அவங்க அவளோட அம்மா ஐஸ்வர்யா. எனக்கு ஈக்குவலான பெரிய கோடீஸ்வரி. அடுத்த வாரம் என் மகன் செழியனுக்கும் தியாவுக்கும் நிச்சயதார்த்தம். அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே பிரம்மாண்டமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சொந்தம் பந்தம்னு நான் யார்கிட்டயுமே இன்னும் கல்யாணத்தை பத்தி சொல்லல. முறையா என் பையன் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கல்யாணத்துக்கு வரணுங்கிறதுக்காக இல்ல. கல்யாண மண்டபத்துக்கு நீங்க வந்தா அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொன்னேன். அப்புறம் ஓசி சோறு கிடைக்கும், தின்னுட்டு போலான்னு அந்த பக்கம் வந்துடாதீங்க. என்ன ஆதிசங்கரி, வேண்டாமா, வார்த்தையை விட்டுறாத. வார்த்தைய அதிகமா விட்ட மாணிக்கத்தோட கண்ணம் பழுக்கிற மாதிரி அரைஞ்சு துரத்துறத விட்டுட்டு நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? மாணிக்கம், வேணாம் மாணிக்கம், சொன்னா புரிஞ்சிக்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடியணும்னு நான் நினைக்கிறேன். அது வார்த்தையால பெருசா வெடிச்சு பூதாகரமா கிளம்ப வேண்டாம். போயிடு மாணிக்கம், என்ன புரிஞ்சிக்க. இங்க இருந்து போயிடு. என்ன புரிஞ்சுக்கொண்டு என்கிட்ட சொல்றத விட்டுட்டு எதையுமே புரிஞ்சிக்காம மனைவி நடந்துக்கிறாளே, அங்க சொல்லு. மனுஷங்க கிட்ட பாவம் பண்ணா கூட தப்பிக்கலாம்.